கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு வாழ்த்துகிறேன். இந்த நாளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 27. பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஏலீம், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஏலீம் என்கிற இடத்திற்கு அழைத்து வருகிறார். இந்த ஏலீம் என்கிற இடம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து வரும் வழியிலே கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு இடம். ஏலீம் இஸ் எ பிளேஸ் ஆஃப் பிளெஸிங். ஏலீம் இஸ் எ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். பார்த்தீங்கன்னா அவர்களை இளைப்பார பண்ணுகிற ஒரு இடமாக அந்த ஏலீம் காணப்படுகிறது. அந்த ஏலீம்ங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஏலீம் என்கிற இடத்திற்கு தேவன் இந்த ஜனங்களை எங்கிருந்து அழைத்து வருகிறார், இந்த ஏலீம் என்கிற ஆசீர்வாதம் யாருக்குரியதா இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே காணப்போகிறோம். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை மீட்டெடுக்கும்படியாக மோசே என்கிற தன்னுடைய தாசனை அனுப்பி அங்கு 10 விதமான அற்புதங்களை செய்து அங்கு ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே, எகிப்தியர் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தரே தேவன் என்பதை வெளிப்படுத்தி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வருகிறார். கடைசியாக அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும் பொழுது பஸ்கா எனும் பண்டிகையை ஆசரிக்க செய்து ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் நிலைகால்களில் பூசப்பட்டு அவர்களும் அவர்களுடைய தலைச்சன் பிள்ளைகளும் காக்கப்படும்படியாக அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அதை யாத்திராகமம் 12-13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். அவ்விதமாக இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களாக தேவன் அவர்களை அழைத்து வருகிறார். அதற்கு பிறகு யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் நிற்கிறார்கள். அங்கு செங்கடலின் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து வருகிறார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதிசயமான காரியங்களை தேவன் செய்து இந்த ஜனங்களை மீட்டெடுத்து வருகிறார். பஸ்கா பண்டிகை ஆசரிக்க செய்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களாக எவ்விதமாக இந்த நாளிலே நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோமோ அதே போல அவர்கள் அந்த நாளிலே மீட்கப்பட்ட ஜனங்களாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து வந்து இங்கு யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலே நான் இந்த பின்னணியை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுதுதான் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த 14வது அதிகாரத்திலே செங்கடல் 2ஆக பிளக்கிறது. அவர்கள் செங்கடல் 2ஆக பிளந்து அவர்களை தேவன் கரம் பிடித்து வழி நடத்தி வருகிறார். அற்புதமாக அந்த செங்கடலின் மத்தியில் அவர்கள் கடந்து வந்தது ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. அவ்விதமாக தேவன் அவர்களை அற்புதமாக வழி நடத்தி வந்த பொழுது அங்கு அந்த ஜனங்கள் கர்த்தரை பார்த்து சொன்ன வார்த்தை தான் யாத்திராகமம் 14வது அதிகாரம் வசனம் 30-31. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். பாருங்கள், ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தரே தேவன் என்பதை அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக, மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களாக வருகிறார்கள். அப்படி வந்த ஜனங்கள் தான் யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 1-21 வாசித்தீர்கள் என்றால் அங்கு அவர்கள் பாடல் பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறார்கள். தேவன் சர்வ வல்லவர், அவர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிற ஜனங்களாக காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளை நாம் கடந்து வருகிற பாதையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். நாமும் ஒரு நாளிலே அடிமைத்தனத்தில் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டோம். நாம் ஞானஸ்நானம் எப்படி எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இரத்தத்தினால மீட்கப்பட்டார்களோ அதே போல நாமும் மீட்கப்பட்டவர் ஜனங்களாக, எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக சிவந்த சமுத்திரத்திலே கடந்து வந்தார்களோ நாமும் ஞானஸ்நானம் எடுத்து
கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக மாறி புதிய வாழ்க்கையை துவக்கி இருக்கிறோம். அப்படி வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் கர்த்தரை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில நாம் கடந்து செல்லுகிற வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறார். ஏலீம் என்கிற இடத்திற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். நம்மையும் கூட ஆண்டவர் அவ்விதமாகத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே கரம் பிடித்து நடத்துகிறார். இந்த ஏலீம் என்கிற இடத்திற்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். ஏனெனில் அந்த ஏலீம் என்கிற ஆசீர்வாதமான இடத்திற்கு வந்து சேருவதற்கு முன்பாக அவர்கள் வாழ்க்கையிலே அந்த இடத்திலே நடந்த சம்பவத்தை நாம் காணப்போகிறோம். என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 22-23. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. பாருங்கள், இந்த இடத்திலே அவர்கள் மகிழ்ந்து துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடந்து வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு வனாந்திரமான சூழ்நிலைக்கு நேராய் கடந்து வருகிறார்கள். 3 நாட்கள் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் முறுமுறுக்கும்படியாக, அடுத்த வசனத்திலே வாசியர்கள் என்றால் 24 வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஒரு வனாந்தரமான சூழ்நிலைக்கு நேராய் கடந்து வருகிறார்கள். தண்ணீரற்ற சூழ்நிலை ஒரு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலையிலே ஒரு கடினமான ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் கடந்து செல்வது உண்டு. அதே போல இந்த சூழ்நிலைக்கு நேராய் அவர்கள் கடந்து வருகிறார்கள். தேவன் நினைத்திருந்தால் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கின உடனேயே நேராக கானானுக்கு அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. அதற்கு மாறாக தேவன் அவர்களை படிப்படியாக அழைத்து செல்லுகிறதை நாம் காண முடிகிறது. அவர்கள் அழைத்து வந்த ஒரு இடத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. மாரா என்கிற அந்த இடத்திலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிற தண்ணீரும் கசப்பான தண்ணீராக காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார் மோசேயின் மூலமாக. அதை நாம் வாசிப்போம். அடுத்த வசனத்திலே யாத்திராகமும் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஹல்லேலூயா. பாருங்கள், ஏலீம் என்கிற இடம் நான் ஏற்கனவே சொன்னேன், அது மீட்கப்பட்ட ஜனங்களுக்கான தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமான இடம். அது அந்த இடத்திலே அழைத்து செல்வதற்கு முன்பாக தேவன் செய்கிற செயல் இன்னது என்பதை நான் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆக தேவன் அழைத்து வருகிற இடம் ஒரு மாறா. அந்த இடத்திலே கசப்பான நீர் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து செல்லுகிற இந்த பரம கானானை நோக்கி செல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லுகிற பாதையிலே அநேக போராட்டங்கள் நமக்கு வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், இந்த ஜனங்களுக்கு தேவன் அழைத்து வந்த பொழுது அவர்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது? ஒரு கசப்பான சூழ்நிலை, அவர்கள் முறுமுறுக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த இடத்திலே தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு மரத்தை காண்பித்து அதிலே அந்த மரத்தின் கிளையை போடும்படியாக அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த தண்ணீர் மதுரமாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கசப்பான சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையிலே கிளை என்கிற ஒரு காரியம் வேண்டும். இந்த தமிழ் பைபிள்ல நமக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரம் என்றால் அந்த ஆங்கில வேதாத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃப் ட்ரீ என்று இருக்கும், பீஸ் ஆஃப் வுட்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மரம்னா முழு மரத்தை எடுத்து அவன் போட்டிருக்க போவதில்லை, ஒரு கிளையையோ அதனோடு சேர்ந்த இலையோ சேர்த்து அவன் போட்டிருப்பான். ஏனெனில் அப்படியாக அவன் எடுத்து அந்த போட்ட அந்த கிளை என்கிற அந்த காரியம் என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளிலே முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனெனில் அந்த கிளை என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? யாத்திராகமம் 15:25 சொல்லப்பட்ட அந்த கிளை என்கிற எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அது யாரை குறிக்கிறதாம்? சகரியா 3வது அதிகாரம் வசனம் 8வது வசனத்தை வாசிப்போம். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். ஹல்லேலூயா. கிளை எண்ணப்படுகிற தாசன், இது யாரை குறிக்க தீர்க்க தரிசனம் என்றால் இது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். கிளை என்று எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம். ஏசாயா 11வது அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம்.
ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆமென். பாருங்கள், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பும். இந்த கிளை யாரை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 2 வாசிப்போம். ஏசாயா 53:2. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. இதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம். இளங்கிளை, அவர் எவ்விதமாக வர்ணிக்கப்படுகிறார்? இளங்கிளையை போன்று இருந்தாராம். எரேமியா 23வது அதிகாரம் வசனம் 5 வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஆமென். இந்த நீதியுள்ள கிளை யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. இதே நீதியுள்ள கிளையை குறித்து எரேமியா 33:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஆமென். பாருங்கள், நீதியின் கிளை, இளங்கிளை, எங்கெல்லாம் கிளை என்று சொல்லப்படுகிறதோ அந்த கிளை எண்ணப்படுகிறவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த கிளை எண்ணப்படுகிறவர், நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த கிளையை எடுத்து அந்த தண்ணீரிலே போடும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த கிளையில் இருக்கிற அந்த இலையில் இருக்கிற அந்த சாறு அந்த தண்ணீருடன் கலக்கப்படுகிறது. அது கலக்கப்படும் பொழுது அந்த கசப்பு மாறி அது மதுரமாக மாறிற்று. அந்த மாறாவிலே நடந்தது இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்க வேண்டுமா? இந்த கிளை எண்ணப்படுகிறவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் இரண்டரை கலக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாறும். அதை தான் ஆண்டவர் அங்கே அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா ஏலிம் என்கிற இடம் என்பது, ஏலிம் நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக வைத்திருக்கிறார். இது மற்றவர்களுக்கு அல்ல, தேவன் சூசன் பீப்புளுக்காக, அவரை தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக அவர் வைத்த ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு நிபந்தனையை போல தேவன் செய்கிற முதலாவது காரியம்தான் அவர்கள் வாழ்க்கையிலே. ஏனெனில் நாம் நினைக்கிறோம், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயிற்று, ஞானஸ்நானம் எடுத்தாயிற்று, நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் அவ்விதமாகத்தான் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அவர்கள் செங்கடல் பிளந்து கடந்து வந்தார்கள். அவர்கள் 15வது அதிகாரத்தில் யாத்திராகமத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் தேவனை துதித்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்டான ஒரு நெருங்கிய வாழ்வு, தொடர்பு குறைவுள்ளதாக இருந்தது. ஆனபடியினால் அங்கு ஆண்டவர் ஒரு நிபந்தனையை ஏற்படுத்துகிறார். இப்பொழுது மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 25 நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் இந்த இடத்திலே மாறாவின் தண்ணீர் மாறத்தக்கதாக அந்த தண்ணீரிலே போடப்பட்டாயிற்று. அதோடு நின்று விடவில்லை. அங்கு அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் கட்டளை கொடுத்து அந்த கட்டளையின்படி நடக்கும்படியாக ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எவ்விதமாக அந்த மாறாவின் தண்ணீரிலே அந்த கிளை கலந்ததோ அவ்விதமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டரை கலக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஏனெனில் என்னை யோவான் 15வது அதிகாரம் வசனம் 1-5 வாசித்தீர்கள் தெளிவாக தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அவ்விதமாக நாம் அவரோடு கூட இருக்கும்படியாக மார்க் 3வது அதிகாரம் வசனம் 14 வாசிப்போம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்ட பொழுது எதற்காக அவர் தெரிந்து கொண்டார்? இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களாக தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன? தம்மோடு இருக்கவும். அல்லேலூயா. அவர் தம்மோடு இருக்கவும். அதற்கு பிறகுதான் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறார்? பிரசங்கம் பண்ணவும். முதலாவதாக தம்மோடு இருக்கும், அவரோடு கூட இருக்கக்கூடிய
கலந்து இருக்கக்கூடிய, அவரோடு கூட ஒரு வாழ்கிற வாழ்க்கை, ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவனுடன் ஒரு ஐக்கியம். அப்படிப்பட்ட இரண்டரை கலக்கிற, எப்படி தண்ணீரிலே இலை கலந்து அந்த சாறு உள்ளே கலந்ததோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கலக்கப்பட வேண்டும். இயேசு இரண்டரை நம்முடைய வாழ்க்கையிலே இணைய வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும். இயேசுவனுடான ஒரு ஐக்கியத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? நியமத்தை, ஆண்டவர் வைக்கிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நாம் அவரோடு கூட இணைந்து, அவரோடு கூட அவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராகத்தான் ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். அப்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரி. நாம் கடந்து செல்கிற எப்படிப்பட்ட கசப்பான சூழ்நிலையானாலும் சரி, கடினமான சூழ்நிலையானாலும் சரி, நாம் எதிர்பார்க்காத பெரிய சேலஞ்சுகளை நம்ம சந்தித்தாலும் சரி, எந்த சூழ்நிலைக்கும் பரிகாரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நானே பரிகாரி என்று சொல்லுகிறார். அங்கு தேவனே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவர்தான் நம்மை சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகினால் முதலாவதாக அவரோடு கூட இருக்க வேண்டிய ஐக்கியத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. ஏனெனில் ஏலிமுக்கு செல்வதற்கு முன்பாக தேவன் அவர்களுக்கு வைத்த காரியம் இதுதான். ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையிலும், கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் அதுதான். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயிற்று, ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நடக்க நம்மளை ஒப்புக்கொண்டாயிற்று. ஆனாலும் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது அனுதினமும் அவரோடு கூட அவருக்கு ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையினால் தான் முதலாவதாக ஆண்டவர் அவர்கள் அழைத்து வந்த இடம் எதுவாக இருக்கிறது? அந்த மாறா என்று சொல்லக்கூடிய அந்த இடமாக இருக்கிறது. அந்த கசப்பு மாற வேண்டும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு என்கிற கிளை இரண்டர கலக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு நம் வாழ்க்கையிலே இரண்டர கலக்கப்பட வேண்டும். அவ்விதமாக கலக்கப்படும் பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். அப்பொழுதுதான் அடுத்ததாக ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன பாருங்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 27 இப்பொழுது வாசிப்போம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அல்லேலூயா. பின்பு பார்த்தீங்களா, தான் சொன்னேன், இந்த காரியம் நடந்த பின்புதான் அவர்கள் ஏலிமுக்கு வருகிறார்கள். நான் தான் சொன்னேன், நம் ஏலிம் என்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு இடம். அந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனால் முதலாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஐக்கியம் வேண்டும். பின்பு அவர்களை ஏலிமுக்கு அழைத்து வந்தார்கள். இந்த ஏலிமில் என்ன இருந்ததாம்? முதலாவதாக 12 நீரூற்றுகள் அங்கு இருந்ததை காணப்படுகிறோம். 12 நீரூற்றுகள். இந்த 12 என்பது 12 இஸ்ரவேல் கோத்திரங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது நீரூற்று, வற்றாத நீரூற்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு வற்றாத நீரூற்றை தருகிறவர் தான் கிறிஸ்து. அவர் என்ன தருகிறாரா? அதான் சொல்லுகிறார், அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த வற்றாத நீரூற்று என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதாக இருக்கிறது. யோவான் 7வது அதிகாரம் வசனம் 37 39 வாசிப்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அங்கு எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், பண்டிகையின் கடைசி நாளிலே ஆண்டவர், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். ஏனெனில் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. ஆக பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவ நீரூற்றாக இருக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்காக இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை தான் ஆண்டவர் இங்கு 12 நீரூற்றுகளை அடையாளமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அது மிக மிக அவசியம். ஏனெனில் நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் 4வது அதிகாரம் வசனம் 14 வாசித்தீர்கள் என்றால், அங்கு ஆண்டவர் ஒரு சாமாரிய ஸ்திரியை போய் காண்கிறார். அவளிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்ப்போம். யோவான் 4:14 வாசிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. நித்திய
நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சாமாரிய ஸ்திரியை பார்க்க போகிறார். அந்த இடத்துல அவளிடத்திலே தன் தாகத்துக்கு தா என்று கேட்பார். அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் வசனம் 1 நீங்கள் அதை வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் போய் அந்த சாமாரிய ஸ்திரியை பார்த்து கேட்பார். அப்பொழுது அவள் வந்து, நீர் யூதனாய் இருக்க எங்களிடத்திலே கேட்கிறீரே என்று சொல்லும் பொழுது அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், நீ கேட்கிறவர் யாருன்னு நீ தெரிஞ்சிருந்தா நான் கொடுக்கும் தண்ணீரை நீ கொடுத்த உனக்கு தாகம் உண்டாகாது என்று சொல்லும் பொழுது உடனே அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன பாருங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். ஹல்லேலூயா. பாருங்கள், அவள் உடனே கேட்கிறாள், ஆண்டவரே, நான் இந்த இடத்துல வராதபடிக்கு எனக்கு அந்த தண்ணீரை கொடுங்கள் என்று சொல்லி. ஏன்னா அவர் இருந்த நிலைமை அப்படி, அந்த பெண்ணுடைய சூழ்நிலை அப்படி. அந்த பெண் ஒரு சாமாரிய ஸ்திரீ, அவளுக்கு புருஷன் இல்லை. அதை தான் அடுத்த வசனங்களை நாம் வாசிப்போம். பார்த்தீர்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு இயலாத ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்களா, அவள் வந்து தண்ணீர் மொண்ட நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உச்சி வெயில் நேரம். அந்த நேரத்தில் பொதுவாக யாரும் வரமாட்டார்கள். காலையிலோ மாலையிலோ தான் தண்ணீர் எடுக்க கிணற்றுக்கு வருவார்கள். ஆனால் யாரும் பார்க்கக்கூடாது, யாருடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவள் அந்த நேரத்திலே வருகிறாள். ஆகையினால் தான் அவள் சொல்லுகிறாள், இந்த இடத்திலே நான் தண்ணீர் மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படிக்கு எனக்கு அந்த தண்ணீரை கொடுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்கள், அவள் எப்படிப்பட்ட மனுஷியாக இருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த தண்ணீரை கேட்கிறவளாக இருக்கிறாள். அப்போதுதான் இயேசு கிறிஸ்து தாம் யார் என்பதை அவளுக்கு வெளிப்படுத்துவார். பாருங்கள், அப்போ அநேக காரியங்களை அவளோடு கூட ஆண்டவர் பேசுவார் அந்த இடத்துல. அப்பொழுதுதான் அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வசனம் 25 வாசிப்போம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். ஹல்லேலூயா. அவளுக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கிறது. அவளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். அவளுடைய சூழ்நிலை மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அவளால் எல்லாரோடு சேர்ந்து இணைந்து வந்து தண்ணீர் கூட மொண்டு கொள்ள முடியவில்லை. இந்த இடத்துல நான் தண்ணீர் மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படிக்கு எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று இயேசுவிடத்தில் கேட்கிறாள். அப்படிப்பட்டவளுக்கு ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கிறது, மேசியா வருவார், அப்பொழுது எனக்கு அவர் எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்ல சின்ன நம்பிக்கையோடு இருக்கிறார். அவளை தேடிதான் அங்க மேசியாவாகிய கிறிஸ்து போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நாமும் இயேசு வருவார், இயேசு நமக்கு நன்மை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் என்றால் நம்மை தேடியும் இயேசு கிறிஸ்து வருவார். அவ்விதமாக வந்துதான் இயேசு கிறிஸ்து நேரடியாக ஒரு சிலருக்குத்தான் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி இருப்பார். அதிலே இந்த பெண்ணுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அதை தான் அடுத்த வசனம் யோவான் 4:26 வாசிக்கலாம். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், நானே அந்த மேசியா என்று சொல்லி இயேசு நேரடியாகவே அவளுக்கு சொல்லுகிறார். அநேக யூதர்கள் அவரிடத்துல வந்து நீர்தான் மேசியாவா என்று கேட்ட சூழ்நிலைகள் உண்டு. அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் நேரடியாக அவர்களுக்கு பதிலை சொல்லவில்லை. ஆனால் இந்த எளிமையான பெண்ணிடத்திலே ஆண்டவர் தான் மேசியா என்பதை மிக தெளிவாக அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். நம் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுவோம் என்றால் நமக்கு ஜீவ தண்ணீரை தருகிறவர் அவரே. அவ்விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது தான் மிக மிக தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனெனில் ஆனபடியினால சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார். சங்கீதம் 36 வசனம் 7-9 வாசிப்போம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால், தாகம் இல்லாத ஒரு ஜீவ தண்ணீர் நமக்கு வேண்டும் என்றால் அது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை தருகிறவர் கிறிஸ்து. அவரோ அப்படிப்பட்ட இடம்தான் அந்த ஏலிம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவ ஊற்று, நீரூற்று, 12 கோத்திரங்களுக்கும் தேவையான தண்ணீரை கொடுக்கத்தக்கதான ஜீவ ஊற்று இருந்த இடம்தான் ஏலிம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, மறுபடியும் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 27 திரும்ப வாசிப்போம். அங்கு என்னெல்லாம் இருந்ததாம்? 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களும். 7 என்பது பூரணம்.
10 என்பது ஒரு கம்ப்ளீட் நம்பர். 7, 10, 70 என்று சொல்லும் பொழுது ஒரு பரிபூரணம், இன்னும் சொல்லணும் அப்படிதான் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிற இடம்தான் ஏலீம். 2, 70 இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு குறைவற்ற ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு வனாந்தரமான சூழ்நிலையிலும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு குறைவற்ற ஒரு வாழ்வை கர்த்தரால் கொடுக்க முடியும். ஒரு கசப்பான சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்ற வல்ல இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான இடம் தான் அந்த ஏலீம். அந்த இடத்திற்கு தான் தேவன் அவர்களை அழைத்து வந்தார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, மறுபடியும் அந்த அதே 15:27 வாசிப்போம். பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கு தண்ணீர் நிறைவாய் இருந்தது. அங்கே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். பாத்தீங்கன்னா, அவர்கள் பாளையம் இறங்கி என்ன செய்தார்கள்? அவர்கள் ஓய்வெடுத்தார்கள், இளைப்பாற பண்ணினார்கள். ஆக அவர்கள் இளைப்பாறிய இடத்திலே யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு வனாந்தரத்தில் கடந்து போகிறோம், வெயிலான ஒரு சூழ்நிலை நடந்து போகிறோம், ஒரு நிழலை பார்த்தால் நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு போலான்னு நமக்கு இருக்கும். அவ்விதமாகத்தான் அவர்கள் தஞ்சமடைந்த இடம். அவர்கள் அந்த பேரிச்சமழைமான நிழலிலே அவர்கள் தஞ்சமடைந்தார்கள். அவர்கள் ஓய்வெடுத்தார்கள், இளைப்பாறினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை எதை குறிக்கிறதாக இருக்கிறதான்? உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக அவருடைய செட்டையிலுக்கு அடியிலே நாம் தங்குகிறதை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்போது நான் வாசித்த சங்கீதம் 36, 7, 9 மறுபடியும் நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய செட்டைகளின் கீழாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஏலீம் என்கிற பிளெஸிங் எதை குறிக்கிறதாக இருக்கிறதா? அவருடைய செட்டைகளின் கீழாக, அதுதான் அங்க பேரிச்சமழை நிழலிலே அவர்கள் அடைக்கலமாக அவர்கள் இளைப்பாறினார்கள். அப்படிப்பட்ட இளைப்பாறுதல், செட்டைகளின், தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே இளைப்பாறுகிற ஒரு வாழ்க்கை தான் சங்கீதக்காரன் அநேக முறை அவன், ஏனெனில் அந்த நிழலிலே, அந்த செட்டைகளின் நிழலிலே வாழ்ந்த ஒரு மனிதன், சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 63:7 வாசிப்போம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அவன் எவ்விதமாக களி கூறுகிறானா? நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளிலே களி கூறுகிறேன் என்று சொல்லி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு செங்கடல் 2ஆக பிளந்து ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்த பிறகு யாத்திராகமம் 15 அதிகாரம் வசனம் 1-21 துதித்து கொண்டு இருக்கிறார்கள், மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மை, நல்லதுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலையிலே ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் இப்படி துதித்து கொண்டிருந்த ஜனங்கள் கொஞ்ச நேரத்தில், கொஞ்சம் கடந்து போகிற சில சூழ்நிலையிலேயே அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். மாறாய் என்கிற சூழ்நிலைக்கு நேராய் போகும் பொழுது, ஒரு கசப்பான சூழ்நிலைக்கு நேராய் போகும் பொழுது, ஆனால் உண்மையில் தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? நம்மிடத்தில் விரும்புகிறது, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, அவருடைய துணையோடு அவருடைய செட்டையின் கீழாக நிழலிலே இருந்து கலிகூறுகிற, துதிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிறது அதுதான் அப்படிப்பட்ட இடம். தேவனோடு கூட, இயேசுவோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒரு வாழ்க்கை, தேவனாகிய பிதாவினுடைய செட்டைகளின் கீழாக ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அங்கு இருந்து கலிகூர்ந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆகையினால சங்கீதம் 91 வசனம் 1-4 வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். ஹல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும் நாம் தங்க வேண்டும். அவருடைய சிறகுகளாலே அவர் நம்மை மூடி, அதிலே நாம் களி கூர்ந்து அவரை துதித்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு ஒரு வாழ்க்கைக்கு நேராயினும் கடந்து செல்ல வேண்டும். ஏசாயா 8:8 வாசி பார்த்தீங்கன்னா சொல்லும், இம்மானுவேலே செட்டைகளின் விரிவு என்று சொல்லப்பட்டிருக்கும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அர்த்தமாம். ஏனெனில் ஆண்டவருக்குள்ளாக ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை, அவர் நிழலுக்குள்ளாக ஒரு இளைப்பாறுதல் ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ யாத்திராகமம் 19:4 வாசிங்களேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து வந்ததை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் தான் இது. நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து
உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள் எவ்விதமாக ஆண்டவர் தூக்கி சுமந்தாராம். உபாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கும், அவர் ஒரு தகப்பனை போல அவர் செட்டைகளினாலே நம்மளை சுமந்து வந்த ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவ்விதமாக இருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவனுடைய செட்டைகளின் மறைவிலே நிழலிலே தங்குகிற ஒரு வாழ்க்கை. அந்த ஏலிம் என்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? 12 நீரூற்றுகள், 70 பேரிச்ச மரங்கள், அது மாத்திரமல்ல ஒரு செட்டைகளின் கீழாக ஒரு மறைவிலே ஒரு வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவ்விதமாக தேவனுக்குள்ளாக ஒரு வாழ்கிற வாழ்க்கைக்கு அடையாளம் படுத்துகிறது. அதுதான் அந்த ஏலிம் என்கிற இடத்தின் ஆசீர்வாதம். அங்கு திருத்துவத்தின் ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, the God the Father, God the Son, God the Holy Spirit, 3 பேருடைய பிதாவாகிய தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு கூட நம்முடைய வாழ்க்கை ஒரு குறைவற்ற நிறைவான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகையினால் தான் ஏன்னா ஏற்கனவே சொன்ன ஏலிம் இஸ் a place of blessing, ஏலிம் இஸ் a place to get strength from the Lord. ஆண்டவரிடத்தில் நம்மை பலப்படுத்தி கொள்ளுகிற ஒரு இடமாக அது காணப்படுகிறது. அப்படினால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 84:5 விதமாய் சொல்லுகிறார், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பலன் கொள்ளுகிற மனுஷன், நாம் கர்த்தருக்குள்ளாக பலன் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனெனில் கர்த்தர் தான் எதை தருகிறாரான்? சோர்ந்து போகிறவனுக்கு பலனை தருகிறார். ஏசாயா 40 அதிகாரம் வசனம் 29 31 வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கடந்து எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை, அவர்களை பலப்படுத்தும் விதமாக தேவன் ஏலிமுக்கு அழைத்து வருகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே பலப்படுத்துகிறார். எப்படியாக பலப்படுத்துகிறாரான்? ஆண்டவர் பலப்படுத்தும் பொழுது எப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுக்கிறாராம்? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பலனை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறவர் தான். ஏனெனில் என்னாகும் 23:22 விதமாய் சொல்லப்பட்டு தேவன் ஒரு பலனை கொடுக்கும் போது அது எப்படிப்பட்ட பலனாக அவர்களுக்கு காணப்பட்டதாம். பாருங்கள், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஏலிமில் வந்து அவர்கள் பலப்படுத்த பொழுது அவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கிடைத்ததாம். ஹல்லேலூயா. பாருங்கள், அவ்விதமாக நம்மை பலப்படுத்துகிற தேவன் எவ்விதமாக நம்மை பலப்படுத்துகிறார் பாருங்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர்களுக்கு தந்தாராம். அவ்விதமாக தேவன் பலப்படுத்துகிற இடம் தான் அந்த ஏலிம். அந்த ஏலிமிலே நாம் பலன் கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏலிம் இஸ் நாட் த பர்மனன்ட் பிளேஸ். அவர்களுக்கு அது நிரந்தர இடம் கிடையாது. அது அவர்கள் போய் சேர வேண்டிய இடமும் கிடையாது. தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும். ஏலிம் என்கிற இடம் எதுவாக இருந்தது? அவர்கள் கடந்து செல்லுகிற பாதையிலே அவர்கள் இளைப்பாரி தங்களை பலப்படுத்தி கொள்ளுகிற இடம். ஏனெனில் அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் வேறு. கானான் தேசத்திற்கு போக வேண்டும். அந்த தேசத்திற்கு போவதற்கு முன்பாக தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நேமத்தை நியமித்து அவர் கட்டளையை கொடுத்து இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஒரு வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தோடு கூட தேவனுடைய செட்டைகளின் கீழாக வாழ்கிற வாழ்க்கைக்கு அவர்களை நடத்தி வந்து பலப்படுத்துகிறார். நம்மையும் அவ்விதமாகத்தான் தேவன் பலப்படுத்துகிறார். நாம் இந்த நாட்களில் இருக்கிற இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. நாம் ஒரு நாள் கர்த்தரோடு கூட நாம் நித்தியமாய் பரலோகத்தில் இருக்க போகிறோம். அந்த பரம தேசத்திற்கு நாம் போவதற்கு முன்பாக இங்கு நம்மை பலப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய செட்டைகளின் கீழாக அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலில் நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். சங்கீதம் 29:11 அதை வாசிக்கலாம். ஏனெனில் நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தரே. அந்த பலன் எவ்விதமாக இருக்கிறது? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருகிறார். அது எங்கு நாம் பெற்றுக்கொள்ளலாமாம்? ஏலிம் என்கிற இந்த இளைப்பாறுதலிலே இடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளலாமாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.